ஹலோ. ஹாய் சார், நீங்களா? உங்களை திரும்பவும் இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த பக்கம் தான் என் ஆஃபீஸ் இருக்கு. டெய்லியும் இங்க இருந்து தான் போவேன். ஓ அப்படியா? சரிங்க மேடம், கொஞ்சம் மேலே ஏறி நில்லுங்க. அப்புறம் அன்னைக்கு மாதிரி நான் திரும்ப உங்களை காப்பாற்ற முடியாது. ஆமா மேடம், காலேஜ் போகாம இன்னும் நிக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு வரணும், அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஆஃபீஸ் போலையா? போகணும். அதுக்கு முன்னாடி காஃபி ஷாப் போயிட்டு அதுக்கப்புறம் போலான்னு பார்த்தேன். ஓ சார், நான் வேணா உங்க கூட வரனே. இல்ல, நீங்க என் உயிரெல்லாம் காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு காஃபியாவது வாங்கி தரலான்னு பார்த்தேன். செஞ்ச உதவிக்கு நன்றி கடன் தீக்கிறீங்களா? அச்சே, அப்படிலாம் இல்லை சார். நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நான் என்ன பண்ணாலும் அது பத்தாது. என்னால முடிஞ்சது சின்னதா ஒரு கப் காஃபி வாங்கி தரணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். உங்களுக்கு வேண்டாம்னா நோ ப்ராப்ளம். ஓசியில கிடைச்சா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா என்ன? வாங்க. நான் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு கொன்னுட்டாலும் அவன் கஷ்டப்படத்தான் செய்வான். ஆனா அவனுக்கு அதெல்லாம் பத்தாது. மவளே, உன்னை மொத்தமா நாசமாக்கிட்டு தான் அவன் கையிலேயே கொடுப்பேன். சார் வாங்க. என்னப்பா சூர்யா, வேலை இல்லையா? இன்னைக்கு ஒர்க் லோட் கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் இவ்வளோ ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன். நீ வேற இன்னைக்கு தான் சும்மா உட்காந்துருக்கான். இல்லைன்னா என் நேரமும் அந்த லேப்டாப்ல தான் தப்பு தப்புன்னு எனக்கு போட்டு தட்டிக்கிட்டே இருப்பான். ஆச்சி, தப்பு தப்புன்னு தட்டுறேனா? ஆமா, அதுல இருந்து அப்படிதானே சவுண்ட் வரும். ஹலோ ஹலோ, என்ன இங்க மாநாடு? அது மட்ட மதியானத்துல பாடி எங்க வீட்டு மகாராணி எந்திரிச்சு வந்தாச்சு. விடுஞ்சிருச்சாமா? ஆச்சி, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா இருந்துச்சிட்டேன். ரொம்ப பண்ணாதீங்க. கொஞ்சம் லேட்டா, மணி 12. சரி சரி விடுங்க. இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில சாதாரணமாப்பா. சரி ஆச்சி, பசிக்குது. என்ன சாப்பாடு இன்னைக்கு? என் சின்ன மக சமைச்சுக்கிட்டு இருக்கா. யாரு? ஐஷுவா? குக்கிங்க்கு அவளுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அவளை போய் சமைக்க விட்டுருக்கீங்க. இன்னைக்கு எல்லாரும் பட்னி தான். எப்ப பார்த்தாலும் நான் தான் இந்த வீட்டு பெரிய மருமக, நான் தான் அண்ணின்னு போட்டி போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது. இப்படி செயல இறங்கி காமிக்கணும். ஆச்சி, என்னை சீண்டி பார்க்காதீங்க. நான் சமைச்சேன்னா அவ்வளோதான். அப்படியே மனம் வீட்டே தூக்கும். எங்களை பாடையில தூக்காம இருந்தா சரி. சூர்யா, ஆச்சி, தப்பி தவறிக்குது அவகிட்ட சவால் விட்டுறாதீங்க. அப்புறம் அவ்வளவுதான். ஒரு நாள் எனக்கு குழிப்பணியாரம் செஞ்சு தாடின்னு பேச்சுக்கு தான் கேட்டேன். அதுக்கு எத்தனை குழி தோண்டணும்னு கேக்குறா. எல்லாரும் சேர்ந்து என்னையே டேமேஜ் பண்ணுங்க. எங்க அந்த சின்ன மருமக? அவ என்னத்தை இன்னைக்கு செஞ்சு கிளிக்கிறான்னு நானும் பாக்குறேன். போச்சுடா, இன்னைக்கு போட்டி பெரிய மருமகளா சின்ன மருமகளானா? சூப்பர். ஒரு வகையில சோஃபிமா, நீ சொன்னது உண்மைதான். நாங்க பட்டி தான் போல. அம்மா நீங்களுமா? அப்படி அவ என்னத்தை தான் சமைக்கிறா? ஒரு மனமும் வரல. போய் பார்த்துட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன். அங்க உன் மருமக ரெண்டும் பாரு, ஏதோ சின்ன பிள்ளைங்க மாதிரி நடந்துக்குதுங்க. ஏமா, நான் உனக்கு கேட்கட்டா? என்னப்பா சூர்யா, திடீர்னு இப்படி கேக்குற? இல்லம்மா, நான் கேட்க போற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம். அதிர்ச்சியாவா? என்னாச்சு பேராண்டி உனக்கு? ஏதோ புதிர் வச்சு பேசிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, அர்ஜுன் என் தம்பி தானே. என்னப்பா சூர்யா, ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இல்லம்மா, அர்ஜுன் வந்த அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சின்ன வயசுல நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைச்சிட்டு நீங்க எல்லாரும் வேணா என்கிட்ட மறைக்கலாம். ஆனா எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. சூர்யா, ஆனா ஏன் அர்ஜுன் கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. நானும் எதுவும் தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு கூட ஒரு கோவத்துல தான் அவனை அப்படி பேசினேன். ஆனா எனக்கும் தெரியும் அவன் என் தம்பி தான்னு. ஆண்டி, அதான் நீயே சொல்றியே, நடந்தது என்ன ஏதுன்னு எல்லாமே உனக்கும் தெரியும்ல. இப்ப நம்ம அர்ஜுன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். ஆனா அவன் நம்மளை ஏத்துக்கிறது ஏத்துக்காதும் அவன் விருப்பம் தானே. இப்போவாது நல்லா உரிமையா எல்லாரு கூடயும் பழகிட்டு இருக்கான். இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா அதை அவன் எப்படி எடுத்துப்பான்னு கூட எங்களுக்கு தெரியல. அவனுக்கு உண்மை தெரியுமா தெரியாதா, அவன் மனசுல என்ன இருக்குன்னு ஒன்றும் புரியல. அதனாலதான் எதையுமே வெளிப்படுத்தாம இருக்கும். அதுவும் சரிதான் ஆச்சி. சரி விடுங்கம்மா, எல்லாம் சீக்கிரம் மாறும். சமைக்கிற மாதிரி ஒரு அறிகுறியும் தெரியல. இன்னைக்கு சோறு வருமா வராதானே தெரியலையே. அண்ணி, எல்லாம் வாங்கி வச்சாச்சு, குக் பண்ணாம பாத்துக்கிட்டே இருக்கீங்க. இல்ல அர்ஜுன், எனக்கும் என் அப்பாவுக்கு மட்டும்தான் எனக்கு குக் பண்ணி பழக்கம். நான் பாட்டுக்கு குக் பண்றேன்னு உள்ள வந்துட்டேன். ஆனா இங்க இத்தனை பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் கவுண்ட் பண்ணி எவ்வளவு அரிசி போடணும்னு கூட எனக்கு தெரியல. 2 பேத்துக்கு நான் 2 டம்ளர் அரிசி போட்டா இங்க 10 பேருக்கு 10 டம்ளர் அரிசி போடணுமா? என்ன நீ என்கிட்ட கேக்குறீங்க? இல்ல அர்ஜுன், என்ன பண்றதுனே தெரியல. எல்லாத்தையும் சேர்த்து உள்ள போட்டு ஒரு கிளறி கிளறி எடுத்து கொண்டு போய் கொடுத்தாலும் யாரும் பிரியாணி நம்ப மாட்டாங்க. ஓ, என் மானமே போயிடும். சோஃபி வேற பயங்கரமா கிண்டல் பண்ணிடுவா. தயவு செஞ்சு ஏதாவது பண்ண அர்ஜுன். சரி, ஒன்று பண்ணுவோம். பக்கத்துல ஒரு பாய் கடை இருக்கு. அங்க இருந்து வீட்டுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பிரியாணி ஆர்டர் பண்ணிடலாம். கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? தெரியல. ஆனா இப்போதைக்கு அதை வச்சுதான் மேனேஜ் பண்ண முடியும். அர்ஜுன், உனக்கு எப்படி இங்க பாய் கடை பிரியாணி இருக்குன்னு தெரியும்? நானும் சதீஷும் ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் இங்க தானே இருந்தோம்.
அப்போ அங்கே தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும். வேணா சொல்லுங்க, அங்கே ஆர்டர் பண்ணி மேனேஜ் பண்ணிடலாம். நல்ல ஐடியாவா தான் இருக்கு, ஆனா மாட்டிக்க மாட்டேனே. எல்லாத்தையும் எடுத்து வீட்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அப்போ யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஐ சூப்பர் ஐடியா அர்ஜுன், சீக்கிரம் அதையாவது பண்ணிட்டு வா. ஒரு 10 நிமிஷம் எப்படியாவது மேனேஜ் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். கடவுளே, இதெல்லாம் உனக்கு தேவை ஐஸ்வர்யா? நீ பாட்டுக்கு செவனேன்னு இருந்துக்கலாமா? பிரியாணி பண்றேன், பீஸ் போடுறேன்னு இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே. சோ இன்னைக்கு எப்படி அசிங்கப்பட போறோமோ தெரியல. அடி என்னடி இது, ஒண்ணுமே ரெடி பண்ணாம வச்சிருக்க? ஒண்ணு யார் உள்ள வர சொன்னது? வெளியே போ. ஐஷு, அங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வேற பயங்கரமா பசிக்குது. முதல்ல சாப்பாடு ரெடி பண்ணு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஏய் என்னடி பாத்துக்கற? நான் வேணா ஹெல்ப் பண்றேன், நீ பண்ணு. ஹெல்ப்பா? எனக்கா? ஏய் ஒரு 100 பேருக்கு கூட இப்போ ஒரு 10 நிமிஷத்துல என்ன சமைக்க சொன்னா கூட நான் சமைச்சு போட்டுருவேன். 100 பேருக்கா? 100ல அந்த ஒரு சைவர் மட்டும் அழிச்சிட்டு சொன்னா கரெக்டா இருக்கும். ஏய் அந்த 2 சைவரையும் அழிச்சிட்டு ஒரு ஆளுக்கு சமைக்க சொன்னாதான் உனக்கு சமைக்க தெரியும். அது எனக்கும் நல்லா தெரியும். எந்த தைரியத்தில் நீ கிச்சனுக்குள்ள வந்த? இஷு, இப்பவே சமைக்க தெரியலன்னு வெளியே போய் சரண்டர் ஆயிரு. வேணாம். ஏய் என்ன பார்த்து நீ என்ன நினைச்ச? குக்கிங்ல நாங்க குக் வித் கோமாளில வர வெங்கடேஷ் பட்டி மிஞ்சிரும். நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. வெளியே போ. 10 நிமிஷத்துல சிக்கன் பிரியாணி எப்படி பறந்து வருதுன்னு மட்டும் பாரு. பாடி ஒரு வழியை இவ கிளம்பிட்டா. இப்போ அர்ஜுன் வந்தா மட்டும் போதும். ஹனி இந்தாங்க. அப்பாடி தேங்க்ஸ் அர்ஜுன். இப்பதான் சோஃபி வந்தா, ஜஸ்ட் மிஸ், நான் மாட்டியிருப்பேன். சரி சரி, சீக்கிரம் எல்லாத்தையும் பாத்திரத்தில் மாற்றிட்டு எடுத்து வைங்க. சரி அர்ஜுன், தேங்க்யூ ஸோ மச். எப்படியோ இன்னைக்கு என் மான போகாம தப்பிச்சிருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை மாற்றி வைங்க. இதெல்லாம் தூக்கி பின்வாசல் வழியாக வெளியே வச்சிடுறேன். அட பாவிகளா, 10 நிமிஷத்துல எப்படிரா சிக்கன் பிரியாணி பறந்து வரும்னு நினச்சிக்கிட்டு கதவு கிட்டேயே தான் எட்டி பார்த்துட்டு இருந்தேன். இப்போதான் தெரியுது. பறந்து தான் வந்திருக்கு டிஃபன் கேரியர் வழியா. இப்பவே பாரு, மொத்த ஃபேமிலிக்கிட்டையும் சொல்கிறேன். ஏய் சோஃபி ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு மானத்தை வாங்கிறாத. ஒரு நாள் ப்ளீஸ் டி. வெளியே வச்சு என்னை என்னெல்லாம் டேமேஜ் பண்ணாங்க தெரியுமா? 12 மணிக்கு எஞ்சி வரி, நீலாம் ஒரு பெரிய மருமகளா அப்படின்னு என்னை பார்த்து கேவலமா கேட்டாங்க. ஏய் சோஃபி தயவு செஞ்சு விட்டுடி. முடியவே முடியாது, நான் போய் சொல்ல தான் போறேன். ஆச்சி சோஃபி என்ன பண்ற நீ? சரி நீ அங்க சொல்லக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் போய் சொல்ல தான் போறேன். ஏய் சோஃபி, நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, என் செல்லம்ல. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. கொஞ்சம் கிட்டவா. இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது சரியா? ஆச்சி. ஏய் சோஃபி, நான் அனிஷ் எங்க போயிருக்கானு உன்கிட்ட சொல்றேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். இல்லடி ப்ராமிஸா, அனிஷ் எங்க போயிருக்கானு நான் உனக்கு கண்டிப்பா சொல்றேன். நீ தயவு செஞ்சு வெளியே என் கூட கோஆபரேட் பண்ணு. நான் எங்க போயிருக்கானு உன்கிட்ட சொல்றேன். சரி, எனக்கும் ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலனா தலையே வெடிச்சிரும். அதனால உன்னை சும்மா விடுறேன். சரி இப்போ போய் எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாமா? எனக்கு ரொம்ப அவசியம். நீயே போ, பாய் கடை பிரியாணி கொண்டு போய் நீயே கொடு. அடடா என்ன அருமையா இருக்கு. அறுசுவையும் நாக்குல நாட்டி ஆடுது. ஆச்சி ஏன் ஆடாது? பாய் வீட்டு பிரியாணில அப்படித்தான் இருக்கும். அடி என்னது பாய் வீட்டு பிரியாணியா? ஆச்சி அவ ஏதோ லூசு மாதிரி வளர்த்திட்டு இருக்கா. பாய் வீட்டு பிரியாணி மாதிரி அருமையா இருக்குல்ல, அதை தான் சொல்றா. ஆமாடிமா, சொன்னாலும் சொல்லினாலும் அப்படிதான் இருக்கு. அப்படியே என்ன டேஸ்டா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, பாயோட கைப்பக்குவம். இன்னைக்கு அன்னி கதை அவ்வளோதான். பாயோட கைப்பக்குவமா? ஏன் சோஃபி? சரி இனிமே பாயவே திறக்க மாட்டேன். நீ ஏதாவது அடிச்சு விடு. அது ஒண்ணும் இல்லம்மா, போன்ல ஒரு பாய் டிப்ஸ் சொன்னாரு, அதையே பார்த்து சமைச்சுக்கிட்டு இருந்தானா, அதைத்தான் சொல்றான். அப்பா நல்லாதான் சமைச்சிருக்கேன். அந்த மூத்ததும் இருக்கே, பெரிய மருமகன் பீத்திக்கிட்டா மட்டும் போதாது, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு காமிக்கணும். அதுக்கு என்ன ஆச்சு, சிறப்பா செஞ்சிடலாம். அடுத்து உங்களுக்கு நான் என்னைக்கு சமைச்சு போடணும்னு சொல்லுங்க, இதே மாதிரி இதே டேஸ்ட்ல ஒரு துளி அளவு கூட மாறாம செஞ்சு தரேன். அது எப்படிதான் முடியும்? ஒவ்வொருத்தர் சமைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் மாறும்ல. ஆமாத்த, ஒவ்வொருத்தர் சமைக்கும் போது டேஸ்ட் மாறதான் செய்யும். ஆனா ஒரே ஆள் சமைச்சு கொடுத்தா, அதுவும் பாய் சமைச்சு கொடுத்தா. என்ன நீ வந்ததுலேருந்து பாய் பாய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஐஷு சமைச்சதுல உனக்கு பொறாம. ஆமா பொறாமப்படுறாங்க. அட நீங்க வேற. ஐஷு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது ஒரு லூசு. உண்மையாவே பிரியாணி சூப்பர். தேங்க்ஸ் மச்சான். ஆனா ஐஷு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லைல்ல உனக்கு? இதுல என்னடி வெக்கம்? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. பூனை இருக்கிற நிலைய பார்த்தா
ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அண்ணி ம், அர்ஜுன். இங்க இருந்து நைஸா நழுவிருங்க. சிறப்பா ஏதோ செஞ்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஹலோ அம்மா. என்ன வீட்டுக்கு வந்திருக்காரு? இன்னைக்கு சிக்கனாங்க அண்ணி. வாங்க பாய். நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இந்த வீட்ல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி வேற எக்ஸ்ட்ரா வேணும்னு சொன்னாங்க. அதான் எடுத்துட்டு வந்தேன். ஆர்டரா? அதுதான் பாய் கடை பிரியாணியா? ஐஷுமா ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. எப்படி ஐஷு? மவளே, இன்னைக்கு நீ என்கிட்ட மாட்னடி. அண்ணி இன்னைக்கு பூனையை கொல்லாம விடக்கூடாது. ஹே, அடிச்சுக்காதீங்கடா. ஐஷு வேணாண்டி. நீ அவ்வளவு தூரம் சொல்லியா என்ன கால வரிட்டல? உன்னை விட மாட்டேன். ஐஷு சாரிடி. நான் என்னமா நாடகம் நடத்திட்டா? நான் கூட அவளே சமைச்சதுன்னு நினைச்சிட்டேன். ஏய் சோஃபிமா பாத்துடா. இப்படி அடி பண்ணுங்க. குடும்பம் முன்னாடி என் மானமே போச்சு. இன்னைக்கு இந்த சின்ன மருமகள பெரிய மருமகள பாத்துறணும். சோஃபி நின்னா ரெண்டு இப்படி குடுமி பிடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அண்ணி விட்டுறாதீங்க. ஓபி நீ தான் ஜெயிக்கணும். ஒரு அடியோட போயிரும். இல்லனா இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. முடிஞ்சா புடி. அவளே இன்னைக்கு சிக்கனடி. லூசு முடிய விடுறி நாயே. இன்னைக்கு நீயா நானு பாத்துறலாம். அடியே இன்னைக்கு நீயா நானா பார்க்கனா விஜய் டிவில போய் பாரு. என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஐஷு ஐஷு வீடு ஐஷு இனிமே இப்படி பண்ண மாட்டேன். அவளே மாட்டியா? இன்னைக்கு நீ செத்தடி. வீடு லூசு. ஐஷு வலிக்குதா? இல்லடி உனக்கு? அர்ஜுன் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. சீரியஸான விஷயம் கேளுங்க. சொல்லுமா, கேட்டுட்டு தானே இருக்கேன். அர்ஜுன் என்னடாமா? நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை ஏதாவது பண்ணனா? நீங்க ஃபர்ஸ்ட் லிப்ஸ்ல இருந்து கை எடுங்க. இங்க பாரு, நீ ஏதோ பேசணும்னு சொன்ன, அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன் வேலையை நான் தடுக்கல, அதே மாதிரி என் வேலையை நீ தடுக்காத. நான் சொல்லணும் கேளுங்க. நீ பேசுறத என் காது கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. என் வேலையை என்ன பண்ண விடு. இதுதான் உங்க வேலையா? எனக்கு டிஸ்டர்பா இருக்குல்ல. அதுக்கு நான் என்னமா பண்றது? இப்படி ரோஸ் இதழ ஒட்டி வச்ச மாதிரி உதடு இருந்தா நாங்க என்னமா பண்றது? என்ன வாயோட வாய் வச்சு லிப்ல கடிச்சு உன்னை பேச விடாமையா தடுத்தேன்? நீங்க அதையும் பண்ணாலும் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் கை எடுங்க. நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னீல, அத சொல்லு. இன்னைக்கு மார்னிங் என் உயிரை காப்பாத்தினார்ல, அவரை பார்த்தேன். அர்ஜுன். சொல்லுமா, கேக்குது. காஃபி ஷாப் போலான்னு நின்னுட்டு இருந்தாரா, நானே அவர் கூட போய் அவருக்கு காஃபி வாங்கி கொடுத்தேன். அவ்வளவுதான். ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? நான் சொன்னதை நீங்க கவனிச்சீங்களா இல்லையா? கவனிச்சுட்டு தான் இருந்தேன். உன் உயிரை காப்பாத்தினவரை கூட்டிட்டு போய் காஃபி வாங்கி கொடுத்த, அவ்வளவுதானே? ஆமா, உங்களுக்கு கோவமே இல்லையா? இதுல என்ன கோவம்? அபியம்மா உன் உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்காரு. என்ன கேட்டினா நான் மட்டும் அவரை பார்த்தேன், வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்தே போடுவேன். நீ காஃபி வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்க, இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல மாமா, தெரியாத ஆள் கூட போய் காஃபிலாம் குடிச்சிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என் மேல கோவம் வராதா? ஷபா முடியல. இந்த நேரத்துல இந்த கான்வர்சேஷன் ரொம்ப அவசியமா? எனக்கு அவசியம் தான், சொல்லுங்க. நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்லம்மா. பாரு காவியம்மா, உன் மேல எனக்கு ட்ரஸ்ட் அதிகமாகவே இருக்கு. அதை விட நீ கொஞ்சம் தைரியமா இருக்கணும்னு சொல்லி தான் உன்னை காலேஜ்க்கே அனுப்புனேன். ஸோ எனக்கு எந்த பயமும் இல்லை. போங்க அர்ஜுன், உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்லை. ஆமாடி, பசங்க பொண்ணுங்களை கண்ட்ரோல் பண்ணாலும் குத்தம், பண்ணாட்டியும் குத்தம். நாங்க என்ன பண்ணாலும் நீங்க குத்தம் சொல்லிட்டே தான் இருப்பீங்க. நீங்க சொல்லிட்டே இருங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க. ஆனா அர்ஜுன், உங்க ஸ்டோரி எல்லாம் மார்னிங் வச்சுக்கலாம். ஓய் கிடைக்குமா? இதுக்கு மட்டும் வேகமா மண்டையாட்டிரு. குட்டிமா ரொம்ப அழகா இருக்கடி. அப்படியா? சும்மா சொல்லாதீங்க. உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கடி, அழகி. காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றார்.